ஹலோ வீவர்ஸ், வணக்கம். ஆகாயம் காணாத நட்சத்திரம் கதையோட அடுத்த தொடரை பார்ப்போம். எங்கேயோ அம்மா நல்லா இருக்கா, அது மட்டும் தெரியுது. ரஞ்சனி காஃபியை நீட்டினாள். கருப்பாக நுரையில்லாமல் வேலைக்காரர்களுக்கு போடும் 3ஆம் தர டிக்காஷன் காப்பி போலி இருந்தது. படுவேகமாக வந்ததிலேயே புரிந்து போயிற்று. வாயில் வைத்தபோது அது ஊர்ஜிதமும் ஆயிற்று. சூடும் இல்லை. ஏமா, கொஞ்சம் புதுசாக முதல் டிக்காஷன் போட்டு தரமாட்டியா என்று 2 சூப்பிய நிலையில் மாலதி நேரடியாகவே கேட்க, ரஞ்சனியின் பார்வை நேராக அரவிந்தன் மேல் சென்றது. அவனுக்கும் புரிந்தது. சாரிக்கா, தப்பு என் மேலே. வெளியே போயிட்டு வரும்போது காஃபி பொடி வாங்கிட்டு வந்துடுங்கன்னு ரஞ்சனி சொன்னா. நான் தான் மறந்துட்டேன். இருக்கிறத வச்சு சமாளிச்சிருக்கா. அரவிந்தன் அசடு வழிந்தபடி ரஞ்சனியை பார்த்தான். அவள் எதுவும் பேசாமல் உள்ளே செல்ல தொடங்கினாள். பரவாயில்லை, நல்லாவே சமாளிக்கிறே. அம்மா ஏன் வீட்டை விட்டு போனான்னு இப்போ புரிஞ்சு போச்சு எனக்கு என்று மாலதியும் அதை நம்பாத ஒரு பதிலை சொன்னபடி காஃபியை குடிக்காமல் வைத்தாள். பார்த்து கொண்டே இருந்த ராகவி, அத்தே, பாட்டி காஃபி எப்படி இருக்கும் தெரியுமா என்றது. காஃபி மட்டுமா? அவள் கைப்பட்ட எதுதான் மணக்கல சொல்லு. இதுதான் சாக்கு என்று மாலதி வெளியேறிய மீனாட்சிக்கு ஒரு சர்டிஃபிகேட் தந்தாள். அதற்கு மேல் ரஞ்சனியாலும் பொறுக்க முடியவில்லை. விடுவிடென்று திரும்பி வந்து, அக்கா, நீங்கள் இப்போ எதுக்கு வந்திருக்கீங்க? என் காஃபி எப்படி இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணவா, இல்லை உங்கள் அம்மா பற்றி தெரிஞ்சுக்கவா? ஆக்ரோஷமாக கேட்டாள். அரவிந்தன் வேகமாக சுதாரித்தான். ரஞ்சனி, வாயை மூடு. அக்கா அம்மாவை சொன்னா, உனக்கு ஏன் எரியுது? ஏன்க்கா, நீ தான் கொஞ்சம் பார்த்து பேச மாட்டியா? ரஞ்சனி சென்சிட்டிவான டைப்பு, தெரியாதா? ஏண்டா, நான் இப்போ என்ன சொல்லிட்டேன்னு நீ இந்த கத்துறே? உன் பொண்டாட்டி தான் சென்சிட்டிவா இருக்கா, எனக்கெல்லாம் சூடு சரணையே இல்லைன்னு நினச்சிட்டியா? சரி, இங்கே எல்லாரும் சென்சிட்டிவ் தான். நான் தான் தப்பாக பேசிட்டேன். குளிச்சுட்டு வா, அப்புறம் பேசலாம். ஆரம்பமே சரியில்லை என்றான் அரவிந்தன். தொலைபேசி அழைத்தது. ரஞ்சனி போய் எடுத்தாள். யார், மன்னியா? மறுமுனையில் சாமிநாதன். ஆமாம் சாமிநாதா. மன்னி, அப்புறம் ஒரு குட் நியூஸ். என்ன? அந்த வீட்டுக்கு சாலிடாக 10 லட்சத்தையும் ப்ரொடியூசர் ரங்கராஜனே, ஐ எம் சாரி, உங்கள் மாமனார் ரங்கராஜனே கொடுத்துட்டார். நீங்கள் போய் பத்திரம் பதிவு பண்ணிக்க வேண்டியது தான். உங்கள் அபிப்பிராயத்தையும் சொன்னேன். ரங்கராஜன் சார் ரொம்ப நெகிழ்ந்துட்டார். அநேகமாக இன்றைக்கி உங்கள் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் கூட நேர்லையே பேசுவார்னு நினைக்கிறேன். அட என்ன சாமிநாதா, நீங்கள் அதெல்லாம் வேண்டாம். இங்கே நிலைமையே சரியில்லை. என்ன மேடம் சொல்கிறீங்க? உங்கள் மாமியார் திரும்பி வந்துட்டாங்களா? சே, அதெல்லாம் இல்லை. நான் அப்புறமா ஃபோன் பண்ணுறேன். நாத்தனார் வந்திருக்காங்க. ஓ, பக்கத்தில் இருக்காங்களா? சாரி மேடம், சாரி, அப்புறமா பண்ணுறேன். ரிசீவரை வைத்தான். ரஞ்சனியும் வைத்து விட்டு திரும்பினாள். யார், சாமிநாதனா? அரவிந்தன் கேட்டான். ஆமாம். என்னவா? ஒன்றுமில்லை. என்ன ஒன்றுமில்லை? இங்கே நிலைமையே சரியில்லைன்னு ஏதோ சொன்னியே. ஆமாம், சரியில்லைன்னா சரியில்லைன்னு தான் சொல்லணும். வேற என்ன சொல்ல முடியும்? அதை அவங்கிட்ட எதுக்கு சொல்கிறே? அவனைத்தான் வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசி அனுப்பியாச்சே. அவனை அனுப்பிட்டா ஆச்சா? உங்கள் அப்பா விட மாட்டேங்கிறாரே. ரஞ்சனி சமாளித்தாள். அப்பாவா? என்ன சொல்கிறே? அந்த வீட்டுக்கு முழு பணமும் கொடுத்துட்டாராம் உங்கள் அப்பா. நாம் போய் கிரயம் செஞ்சுக்க வேண்டியது தானா. என்னடி சொல்கிற? சாமிநாதன் சொன்னதை சொல்கிறேன். என் பையனுக்கு நான் செய்கிறேன். நான் செய்யாமல் யார் செய்வாங்கன்னு கேட்டு பண்ணியிருக்கார். அது மட்டும் இல்லை, அக்காவுக்கும் ஒரு வீடு வாங்கி தந்தாதான் அவர் மனசு சாந்தி அடையுமா. ரஞ்சனி அந்த சூழ்நிலையை மாறி போகும்படி மாலதியையும் வளைத்து போட்டு அசுர வேகத்தில் சொன்ன பொய் மாலதியை பாம்பை போல நிமிர வைத்தது. ரஞ்சனி, நீ யாரை சொல்கிறே? எங்கள் அப்பாவையா என கேட்டாள். ஆமாக்கா. என்னங்க, நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க. நான் அக்கா கிட்டே எல்லாத்தையும் விஷயத்தெல்லாம் சொல்கிறேன். நீங்கள் சொன்னால் கூட்டி குறைச்சி கெக்க பெக்கேன்னு பேசுவீங்க. அது வந்துக்கா. ரஞ்சனி க்ஷணத்தில் குணமாறி மாலதியிடம் பேச ஆரம்பித்ததை பார்த்து அரவிந்தன் திக்குமுக்காடி போய்விட்டான். அசையாமல் அவளையே வெறித்தான். அட, நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க. அப்புறம் ஆஃபீஸ்க்கு லேட்டாக போய் மேனேஜர்கிட்டே மண்டகப்படி வாங்குறதா? நான் தான் அக்கா கிட்டே சொல்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. ரஞ்சனியின் அதட்டல் அவனை துரத்தியது. ராகவியையும் அவனோடு அனுப்பிவிட்டு குழப்பத்தோடு அமர்ந்திருக்கும் மாலதி பக்கம் திரும்பினாள். மாலதி தனக்கும் ஒரு வீடு என்பதிலேயே இருந்தாள். எனக்கும் ஒரு வீடு நீயே? என்னது ரஞ்சனி? சொல்கிறேன்க்கா. நாங்கள் எங்களுக்கும் ஒரு வீடு வாங்க ஆசைப்பட்டோம்.
20 லட்சம் மதிப்புள்ள ஒரு பழைய வீடு 10 லட்சத்துக்கு வந்தது. அதனால் 5 தான் புரட்ட முடியும், மீதி 5க்கு வழி இல்லை. அதனால தான் அந்த வீடு வேண்டாம்னு புரோக்கர்கிட்டே சொல்லிட்டோம். நம்ம நல்ல நேரமோ இல்லை கெட்ட நேரமோ அந்த வீட்டையும் உங்கள் அப்பா டப்பிங் தேட்டர் கட்டுறதுக்காக வாங்க வந்திருக்காரு. அப்போ நாம் வாங்க முடியாத நிலைமையில் இருக்கிறத அவர் தெரிய வந்திருக்கு. அவருக்கு முழு பணத்தையும் போட்டு அந்த வீட்டை எங்களுக்கே வாங்கிட்டாரு. இதைத்தான் புரோக்கர் சாமிநாதன் இப்போ ஃபோன் பண்ணி சொன்னான். அது சரி, எங்களுக்குத்தான் அவரோட ஒட்டு வரவே இல்லையே, எப்படி அவர் எங்களுக்கு பண்ணுறாரு? என்னக்கா நீங்கள் பாசம் யாரக்கா விட்டுச்சு சொல்லுங்க பார்ப்போம். இது உங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல, வீட்டை விட்டே போயிட்டாங்க. அப்போ அம்மா வீட்டை விட்டு போக இதுதான் காரணமா? ஆமாம், பையன் படும்போது வேடிக்கை பார்க்க அப்பாவால் முடியல. இந்த வீட்டை பார்க்குறீங்களே, சரியான புறா கூண்டு, 4000 வாடகை, வயிற்றுச்சலாக இருக்குது. ஆமாம், எனக்கும் ஏதோ வீடுன்னு சொன்னியே. மறந்துட்டேன், உங்கள் கல்யாணத்துக்கே அவர் எதுவும் செய்யலையாம். ஒன்றும் செய்யலையா? அதனால் எங்களுக்கு பண்ணிவிட்டு உங்களுக்கு பண்ணாமல் விட்டால் நல்லாவா இருக்கும்? அதனால் உங்களுக்கு ஒரு வீடு வாங்கி உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் பண்ண போகிறாராம். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியாயும் இதை செய்ய போகிறாராம். ரஞ்சனி அழகாக ஹோமகுண்டத்து நெருப்பு போல ஆசையை நெய்விட்டு வளர்த்த நெருப்பு மாலதிக்குள் திகுதிகுவென்று நிமிர்ந்து எழுந்து எரிய தொடங்கியது. சற்று முன் வரை கொஞ்சம் ஈகோ, கொஞ்சம் காழ்ப்பு, கொஞ்சம் நாத்தனார்த்தனம், எல்லாம் கலவைகளில் கொக்கரிப்பாக பேசிய மாலதி இப்பொழுது பெட்டி பாம்பு போல ஆகிவிட்டாள். அதை உள் மனதுக்கு ரசித்த ரஞ்சனி, இந்த அம்மா வயசான காலத்தில் ஆனாலும் பிடிவாதம் பிடிக்கிறாங்கக்கா. அவர் வீடு வாங்குறதுன்னு முடிவு செய்தா ஆச்சா? என்கிட்டே ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? நான் இல்லாமலாம் இந்த பசங்க வந்தாங்க. என்னை விட்டுட்டு பசங்களுக்கு எதுக்கு இவர் உறவுக்காரன் நீட்டுறார்? முதல்ல என்கிட்ட பேசுறதுக்கு என்ன என்று ஒரே ரகலை என்று புதிய காட்சியை மாலதி எதிரில் எழுத மாலதி விக்கித்து போய், அப்போ அம்மாவுக்கு அப்பா தன் கூட பேசலைங்கிறது தான் வருத்தமா? வீடு வாங்கி தரதெல்லாம் இல்லையா என்றால் மிக வேகமாக. அதே தான் எனக்கு வெறுப்பாக போச்சு. எல்லா தாயும் தான் கஷ்டப்பட்டாலும் தன் பசங்க சௌகரியமாக இருந்தால் போதும்னு நினைப்பாங்க. ஆனால் உங்கள் அம்மா நேரெதிர். அதே சமயம் உங்கள் அப்பா இருக்கிறாரே, அவர் தங்கம். பசங்கன்னு உயிரை விடுறார் தெரியுமா? நான் கூட ரொம்ப மோசமான மனுஷன் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். சாமிநாதன் சொல்லும்போது தான் தெரியுது அவர் எவ்வளவு நல்ல மனுஷர்னு. ரஞ்சனியின் பேச்சு மாலதி எதற்காக வந்தாலோ அதையே மறக்கடிக்க செய்துவிட்டது. அம்மா எங்கே இருக்கிறாள், எப்படி இருக்கிறாள் என்கிற எல்லாம் பின்னோக்கி போய்விட, அப்பா வீடு வாங்கி தரப்போகிறார் என்பதில் தான் மனசு நிலைக்குத்தி நின்றது. அதன் எதிரொலியாக அவள் கேட்ட கேள்வி ஆனாலும் அவள் வெறும் சொத்தை என்று சொல்லாமல் சொல்லிவிட்டது. ஏன் ரஞ்சனி, உங்கள் வீட்டை போலவே எனக்கும் வீடா, இல்லை அதை விட பெருசா? ரஞ்சனி அதை கேட்டு மனதுக்குள் மீண்டும் சிரித்தாள். மனதுக்குள் ரஞ்சனி சிரித்து கொண்டாலும் மாலதி எதிரே அடக்கி கொண்டாள். மாலதியும் வால் மிதிப்பட்ட நாகம்போல் கூடைக்குள் அடங்காமல் படமெடுத்து ஆடுவாள், ரௌத்ரம் காட்டுவாள் என்று ஒரு பக்கம் நினைத்திருந்தாலும் வீட்டு விஷயம் மகுடியாக மாறி மாலதியை இந்த கட்டு என்று நினைக்கவில்லை. மாலதி அந்த கேள்வியிலேயே நின்றாள். ஆமாம், எனக்கு அப்பா வீடு வாங்கி தரப்போகிறதா சொன்னியே, அது சிறுசா பெருசா சொல்லலையே நீ? நிச்சயம் பெருசாக தான் இருக்கும். உங்களுக்கு தான் சடங்கு கல்யாணம் எதுக்குமே அவர் செய்யலையே. அதுக்கெல்லாம் ஈடாக பெருசாக செஞ்சால் தானே நல்லாயிருக்கும். ரஞ்சனி சுருதி கூட்ட மாலதி முகத்தில் ப்ளீச் செய்த பளபளப்பு. என்னமோமா, இப்பாவது அவருக்கு நல்ல புத்தி வந்தது, எங்களுக்கு செய்யணும்னு தோணிச்சே. அம்மா ஏன் புரிஞ்சிக்காமல் சண்டித்தனம் பண்ணுறா? ஒரு வார்த்தையில் இதுக்கு பதில் சொல்லவா? என்ன ஈகோவா? புரியலையே. தாங்குற கர்வம் வேற என்ன? இல்லையே, அம்மா அப்படிப்பட்டவ கிடையாதே. அவளை எல்லாரும் ஏமாந்த ஏகாம்பரி, இளிச்சவாய், இந்திராணின்னு தான் சொல்லுவோம். அப்படின்னா எதுக்கு வீட்டை விட்டு போகணும்? தன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு என்ன, ஏன் கேட்கணும்? ரஞ்சினி பிடி வலுவாகத்தான் இருந்தது. இருக்கட்டும், அவகிட்ட கேட்குறேன். கேட்குறது இருக்கட்டும். உங்கள் அப்பாவுக்கு உங்களோட பதில் என்ன, வேணுமா வேண்டாமா? அது யோசிக்காதீங்கக்கா. அவர் என்ன அநியாயமா, அசலா, இல்லை அந்நியமா? நீங்கள் தான் டாட்டாவா பிர்லாவா? வேணும்னா ஒரு வார்த்தை சொல்லுங்க. அப்போ அரவிந்தன் தான் வீட்டை வாங்கிக்க சரின்னு சொல்லிட்டானா? நீங்கள் சொன்னால் அவரும் சொல்லிடுவார். நீங்கள் என்ன நினைப்பீங்களோன்னு பயப்படுறார். அப்படியா? ஆமாம், உங்களை நினச்சி தான் கவலையே அவருக்கு. என்ன ரஞ்சனி, நீ இதை முந்தியே சொல்கிறதுக்கு என்ன? எனக்காக இல்லைனாலும் என் தம்பிக்காக சம்மதம் சொல்ல மாட்டானா? அவனுக்கு கிடைக்கும்னா நான் தடையாக இருப்பேனா? மாலதி ரஞ்சனிக்கே
அவர் கொடுக்குற மாதிரி சாமர்த்தியம் காட்டினாள். அதையும் ரசித்த ரஞ்சனி, இப்போ உங்கள் தம்பி கேட்டால் என்ன சொல்வீங்க? எனக்கு இதில் பரிபூர்ண சம்மதம்தான். மாற்றி சொல்ல நான் என்ன இதயம் இல்லாதவளா? சரி, அதே ஸ்டேட்டில் நில்லுங்க, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். சரி, நீ எங்கள் அப்பாவை பார்த்தியா, பேசினியா, எப்படி இருக்கார்? என்னக்கா நீங்கள், அவரும் நீங்களும் இருக்கும்பொழுது நான் அவரை பார்த்து பேசினா நல்லா இருக்குமா? தலை இருக்க வாழாடலாமா? அப்போ இவ்வளோ தூரம் நடந்ததெல்லாம் எப்படி? அங்கே தான்க்கா கடவுள் கருணை இருக்குது. சாமிநாதன் ஒரு புரோக்கர், அவர் தான் இப்போ உங்கள் அப்பாவுக்கும் எங்களுக்கும் நடுவில் மீடியேட்டர். இனி அவனை தொந்தரவு பண்ண வேண்டாம்னு நானே பார்த்துக்கிறேன். அப்பாடா, இப்போ தான் நிம்மதியாச்சு. இந்த வார்த்தையை நீங்கள் சொல்ல மாட்டீங்களோன்னு காத்திருந்தேன். உன்னையும் கொஞ்சம் தப்பாக நினச்சிட்டேன், பெருசாக எடுத்துக்காதே. சேச்சே, எனக்கு என்ன தெரியுங்க்கா, எதையுமே மனசில் வச்சுக்க தெரியாது. அசடு கோண்டு நீங்கள். ஆனால் உங்கள் தம்பி இருக்காரே, சரியான அழுத்தம். ரஞ்சனி பேச்சில் ஜகஜாலம் காட்டினாள். மாலதிக்கு உச்சி உறைந்து போனது. அக்கா, இன்னொரு விஷயம், எங்களுக்கு வீடு கிடைக்கிறதுக்காக நீங்கள் சம்மதிக்கிறதா காட்டிக்காதீங்க. அது அவருக்கு பிடிக்காது. நான் என்ன இப்போ தெருவுலையா இருக்கேன்னு கேட்பார். உங்களுக்கு கஷ்டம்னு சொல்லுங்கள். அதாவது நீங்கள் குடியிருக்கிற வீட்டில் சிக்கல், உங்கள் வீட்டுக்காரருக்கும் மெட்ராஸ் டிரான்ஸ்ஃபர்னு அடித்து விடுங்க. அப்படி சொன்னால் தான் அரவிந்தன் சரின்னு சொல்வானா? ஆமாக்கா, கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்களே. பார் எப்படி அவனை கட்டி போடுறேன்னு. மாலதி தயாராகிவிட்டாள். கொக்கு தலை வெண்ணெய் கரைந்து உருகியதில் ரஞ்சனிக்கு சொல்ல முடியாத மகிழ்ச்சி. அரவிந்தனும் ராகவியும் குளித்து தலை தூட்டியபடி வந்தனர். மாலதி மல்லிகா பத்ரிநாத் மாறி வெள்ள மோர் குழம்பு பற்றி சொல்லி கொண்டு இருந்தாள். நான் சொன்ன மாதிரி மோர்க்குழம்புல ஒரு கை வெள்ளத்தை போட்டு கொதிக்க விட்டுப்பார், பிரமாதமாக இருக்கும். என் வீட்டுக்காரருக்கு மோர் குழம்பே பிடிக்காது. குளிர்ச்சிக்கு காரணமாக மோரை கொதிக்க வைக்கிறது, காந்தியை கோட்ஸே ஆக்குறதுன்னு மாதிரி சண்டை போடுவார். சரிக்கா, இப்போவே பண்ணிடுறேன். 2 நாளைக்கு ஆஃபீஸுக்கும் லீவு போடுறேன் என்று எழுந்த ரஞ்சனியை அரவிந்தன் ஆச்சரியத்துடன் பார்த்தான். என்ன பார்க்குறீங்க? அக்காவும் நானும் இன்றைக்கி கிச்சனில் ஒரு சமையல் மேலாவே நடத்த போகிறோம். சமையல் மேலாவா? ஆஃபீஸுக்கு? அக்காவை விட எனக்கு ஆஃபீஸ் ஒன்றும் பெருசு இல்லை. ஓடி சேர்த்து வச்சுருக்கேன், கழிச்சுடலாம். என்னக்கா சொல்கிறா இவ. கொஞ்சம் முந்தி உங்கள் 2 பேருக்கும் நடுவில் நெருப்பே பறந்துச்சு. நெருப்பாவது பருப்பாவது, குடும்பம்னா அப்படி தாண்டா. சரி, நீ ஆஃபீஸுக்கு கிளம்புற வழியை பாரு, நேரம் ஆகிட போகுது. மாலதி அவனை துரத்த அந்த தற்காலிக உடன்படிக்கை அங்கு நிலவி ஒரு குதூகலம் அரவிந்தனுக்குள் ஆச்சரியத்தை அதிகப்படுத்தி கொண்டே போய் சந்தேகத்தில் நிறுத்தியது. பொறுத்து பார்ப்போம். ஒரு வழி என்ன என்று தெரியாதா? தொலைபேசி சினுங்கவும் எடுத்தான் சாமிநாதன் மறுமுனையில். ரஞ்சனி, சொல்லுங்க மன்னி, என்ன வீட்டுக்கே ஃபோன் பண்ணிட்டீங்க? முக்கியமாக விஷயம், என் நாத்தனார் வந்திருக்காங்க, அவங்களையும் சமாளிச்சாகணும். இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கள். என் மாமனார் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். அவரை பற்றினதே ஊருக்கே நல்லா தெரியுமே. அந்த தெரியுமே சொல்லலை, நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறது வேற. என்னன்னு விளக்கமாக சொல்லுங்கோ. என் மாமனார் எங்கே எல்லார் பேர்லேயும் பாசமாக இருக்காரா? அதில் சந்தேகம் இல்லையே. என்ன இது திடீர்னு இப்படி ஒரு அசட்டு கேள்வி? காரணமாக தான் எங்களுக்கு வீடு வாங்கி தர போகிறாருங்கிற விஷயம் இப்போ என் நாத்தனாருக்கு தெரியும். இதில் அவங்களையும் சேர்த்துக்கலைன்னா ஆபத்தாயிடும். அவங்க பக்கம் என் வீட்டுக்காரர் சேர்ந்துடுவார். புரியுறது. இப்போ உங்கள் நாத்தனாருக்கும் உங்கள் மாமனார் ஏதாவது செய்யணும், அப்படித்தானே? கரெக்ட். பயங்கரம் சார், நீங்கள் கற்பூரம் மாதிரி பிடிச்சிக்கிறீங்க. நான் இது சம்பந்தமாக பேசுகிறத விட நீங்களே பேசிடலாமே. ஆமாம், இல்லைன்னா இந்த பாம்பு கடிக்காமல் விடாது. இன்னொரு வீடுங்கிற மகுடியால் அடக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் காஸ்ட்லியான மகுடி தான் இது. பெட்டர் நீங்களே உங்கள் மாமனார்கிட்டே பேசுகிறது தான். உங்களால் பேசி முடிக்க முடியாதா? இல்லை மன்னி, இது உங்கள் குடும்ப விஷயம். நான் பேசுகிறது நல்லா இருக்காது. கமிஷனுக்கு ஆசைப்பட்டு என் இஷ்டத்துக்கு நடத்துக்கிறதா அர்த்தமாயிடும். சாமிநாதன் பதிலை தொடர்ந்து ரஞ்சனியிடம் மௌனம். என்ன மன்னி, பேசுங்க. இல்லை, இந்த விஷயத்தில் நான் இறங்கி பேசுகிறதும் சரியாக இருக்காது, அதான். அப்போ அண்ணாவை அனுப்புங்கோ, அதுதானே உங்கள் பிளான். அவர் வந்து அவங்க அப்பா கிட்டே பேசுவார் அப்படி நீங்களே. ஆமாம் சொன்னேன், ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் போல். எப்படி சௌகரியமோ அப்படி செய்யுங்க. சரி, இதுக்கு மட்டும் பதில் சொல்லிடுங்க. இவர் மட்டும் தேடி வந்து அப்பான்னு கூப்பிட்டா ஒரு வீட்டுக்கு 4 வீடு வாங்கி தருவார்னு சொன்னீங்களே. ஆமாம், அப்படித்தான் அவர் சொன்னார். அது போதும், 4 வீடெல்லாம் வேண்டாம், 2 தான். ஒன்று எங்களுக்கு, இன்னொன்று என் நாத்தனாருக்கு. ஓகே, நான் பார்த்துக்கிறேன். அவர் இன்னும் சில நாள்லே அவங்க அப்பாவை சந்திக்க வைக்கிறேன். வச்சுட்டுமா? சரி மன்னி. ஃபோனை வச்சு சாமிநாதன் முகத்தில் அசாத்திய சிந்தனை நிமிர்ந்தான். எதிரில் சாவித்திரி அம்மாள், ப்ரொடியூசர் ரங்கராஜனின் நிகழ்கால மனைவி.
அம்மா நீங்களா? வாங்க வாங்க. சாமிநாதனிடம் சற்றே திக்குமுக்காடல். அவளும் வந்து அவன் எதிரில் உள்ள நாற்காலியில் அமர்ந்தாள். நரை ஓடிய வகிடு முகப்பு, தொடக்கத்தில் குங்கும சந்தனம். 50 வயது என்றால் நம்பியும் நம்பாமலும் ஏற்க வேண்டும். உடுத்தியிருக்கும் புடவையிலும் ஜரிகையான மஞ்சள் வண்ணம். முந்தி பார்டர்களில் ஆடம்பரமில்லை. கழுத்திலும் சன்னமான சங்கிலி. மொத்தத்தில் எளிமைக்கு பொன்விழா கொண்டாடுகிற தோற்றம். நீங்களே இங்கே வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. என்னம்மா விஷயம்? ஏதாவது அவசரமா? அதெல்லாம் ஒன்றுமில்லை அரவிந்தன். என்ன சொன்னான்னு தெரிஞ்சுக்கத்தான் வந்தேன். நீங்கள் சொன்ன மாதிரியே தான் போயிட்டுருக்கேன். 2 நாளில் அவர் உங்கள் வீட்டுக்கு வரலாம். கட்டாயம் வந்து பார்ப்பானா? வருவார்மா. இந்த அசைன்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு இருக்கிற அரவிந்தன் வைஃப் ரஞ்சனி தடாலடி பெண்மணி. கங்கை இமயத்தில் உற்பத்தி ஆகிற மாதிரி ஆசை அவங்கக்கிட்ட உற்பத்தி ஆகுதோ நினைக்க வைக்கிற கேரக்டர். கட்டாயமாக வழிக்கு கொண்டு வந்துடுவாங்க. இந்த சிக்கலால் என் அக்கா வீட்டை விட்டு போயிட்டாங்களே அம்மையே. சாவித்திரி அம்மா கேட்டது சாமிநாதனுக்கு அதிர்ச்சித்தான். உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான். என்ன கேள்வி இது? என் கவனமெல்லாம் இப்போ அக்கா குடும்பம் மேலே தானே இருக்குது. அவங்க நல்லதுக்கு தானே கஷ்டப்படுறேன். உங்களை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. எந்த சக்கலத்தையும் இப்படியே நடந்து நான் பார்த்ததில்லை. என் பேச்சை விடுங்க. அவங்க எங்கேன்னு தெரியுமா? ரஞ்சனிக்கே தெரியல. எனக்கு எப்படி தெரியும்? அப்போ நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்களா? ஆமாம் சாமிநாதா. பிரிஞ்சு இந்த குடும்பத்தை உங்கள் மூலமாக சேர்க்க விரும்பினேன். அவர் கூட சம்மதிக்கலை. சாவித்திரி ஒரு அதிர்வை அங்கு பரவ விட்டாள். சாமிநாதனும் ஊசி குத்துவது போல நிமிர்ந்தான். என்னம்மா சொல்கிறீங்க? சார் சம்மதிக்கலையா? ஆமாம், அவங்க பேரில் கோபமாக தான் இருக்கார். பசங்க மேலேயும் பாசமெல்லாம் இல்லை. நான் தான் தொணப்பி அப்படி உங்ககிட்ட பேச வைத்தேன். என்னம்மா இப்படி குண்டை தூக்கி போடுறீங்க? ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? சாமிநாதன் பதற தொடங்கினான். காரணமாக தான் சாமிநாதா. அவர் இப்போ படம் எடுக்க போகிறார். பிரம்மாண்ட படமாம். ஓடினாத்தான் ஆச்சு. இல்லைன்னா சொத்தெல்லாம் போய் நானும் அவரும் என் பசங்களும் நடுத்தெருவில் நிற்க வேண்டி வரும். சொத்து பத்தோடு இருக்கும்போதே பாதியே அவரோட முதல் குடும்பத்துக்கு செய்திட விரும்புகிறேன். எனக்காக தன் வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டு ஒதுங்கின அக்காவுக்கு இது கூட செய்யலைன்னா எப்படி சாமிநாதன்? சாவித்திரியின் கேள்வி சாமிநாதனை சவட்டியது. சின்ன வீடு என்றால் எல்லாமே சின்னதாகத்தான் இருக்கும் என்று யார் சொன்னது? அங்கே பொன்னான மனசும் உண்டு என்கிற மாதிரி சாவித்திரி பேசியதில் சாமிநாதனுக்கு ஏகப்பட்ட திக்குமுக்காடல். சரி, இப்போ என்ன பண்ண போகிறீங்க? அக்கா இருக்கிற இடம் தெரியணும். போய் அவங்க காலில் விழறேன். திரும்ப வீட்டுக்கு வர சொல்கிறேன். கொஞ்ச நாளாவது சேர்ந்து இருக்கட்டும். சாவித்திரி அம்மாள் இதற்கு மேல் ஒரு உயரம் போக முடியாது என்கிற மாதிரி போனாள். சாமிநாதன் தெரிஞ்சா முதல்ல உங்களுக்கு சொல்கிறேன் என்றான். தெரிஞ்சா இல்லை, தெரியணும். என்ன செலவானாலும் பாதகம் இல்லை. ஹேண்ட்பேக்கில் கைவிட்டு செக் புக் எடுத்தாள். சாமிநாதன் ஆடி போனான். ஆசிரமம் முழுக்க சலபுல என்று ஒரே பேச்சு. ஒரே கோடீஸ்வரி இங்கே இருக்கிறாள் என்று 2 சஃபாரி சூட்காரர்கள் வந்து தேடி போனது தான். கோடிக்கணக்கில் பணம் இருக்கும்போது யாராவது இங்கே வந்து சேருவாங்களா? ஓய், நீங்களே சொல்லுங்கள். பணமாக பெருசு? நிம்மதி தான் சாமி. நான் கூட லட்சமாக சம்பாதிச்சேன். என் பையன் மருமக பேச்சு கேட்டு எல்லாத்தையும் அழித்து தானும் அழிஞ்சு போகலையா? அது சரி, அந்த பொண்ணுக்கு என்ன வயசாம்? 30ஆம். இங்கே ஆரம்பமே 40 தானே. அப்போ இங்கே இல்லைன்னா ஆகி போச்சா? என்னையா கேள்வி? எங்கே வேணால் இருந்துடலாம். ஆனால் இது அண்ணாவோட ஆசிரமம். இங்கே ஒருத்தர் ஏமாற்றிட்டு இருக்க முடியுமா? பேச்சு பலமாக இருக்க ஆசிரமத்தின் 40ஆம் எண் அறையில் ஒரு இளம்பெண் தன் கருத்த தலைமுடிக்கு நரைசாயம் பூசிக்கொண்டிருந்தாள். மிக எச்சரிக்கையாக அந்த ஆசிரமத்தின் அறக்கதவை தாழிட்டு கொண்டு யாரும் பார்த்து விடாதபடி அவள் செய்து கொண்டிருக்கும் செயல் ஒரு புதிராகவே இருந்தது. ஊதா நிறத்தில் விதவிதமாக பூ போட்டிருந்த காட்டன் நைட்டி அணிந்திருந்தாள். நரை போட்டு முடித்த நிலையில் சிறிய கண்ணாடி முன்னால் ஒரு முறைக்கு பல முறை பார்த்து கொண்டாள். நரை சற்று கூடிவிட்டதாக நினைத்தாலோ என்னவோ. ஒரு ஈர்த்த வாழையால் நரை கூட்டி போன கேசப்பகுதியை அதிக சரி செய்து கொண்டாள். சில மத்திய ரக குடும்ப பெண்களுக்கு 40-45 வயதில் காதோரமாக உள்ள முடிகளில் 1-2 இடது கண்ணுக்கு மேலே 1-2 4-5 முடிகள் மட்டுமே பேசி வைத்தது போல் நரைக்கும். அதை வெடுக்கென்று பிடுங்கி போட்டுவிட்டு அந்த இடம் வெறுமையாகிவிட்டதே என்று கவலையோடு பார்ப்பார்கள். அப்படி ஒரு பார்வையை நரைக்காக மட்டுமே பார்த்து கொண்டாள். பிறகு நைட்டியை 3/4 வரை தூக்கிய போது கணுக்காலுக்கு மேல் ஆடு சதையில் ஒரு 4 அங்குல நீளத்துக்கு சூடு போட்ட காயம். கரு நீளத்தில் பாதி ஆறியும் மீதி ஆறாமலும் களிம்பு பூச்சிக்கு நடுவே படு விகாரமாக தெரிந்தது. யார் பார்த்தாலும் புருவத்தில் வளைசல் விழுந்து நெற்றியில் மடிப்பு விழுந்தே தீரும். அதில் அத்தனை கொரூரம். சற்று கெந்தி நடந்த அந்த பெண் அந்த அறையின் செல்ஃபில் செருகப்பட்ட நிலையில் அரக்கு நிற லெதர் பெட்டியை திறந்தாள். அதில் ஆயில்மெண்ட் டியூப் ஒன்று 3/4 வீதம் பிதுக்கப்பட்டு
கிடந்தது. பிதுக்கிய போது டூத் பேஸ்ட் பிரஷ் மேல் பரவுகிற மாதிரி அவள் ஆள்காட்டி விரலில் சக்கர ரேகைகள் ஆயில்மெண்ட் மறைந்தது. சுணுங்கிய முகத்தோடு காலை தூக்கி அருகில் வைத்து கட்டில் பாய்மேல் வைத்து கொண்டு அந்த புண்ணின் மேல் தடவி முடித்தாள். இதற்குள் கதவு தட்டப்படும் சத்தம் அவளையும் அவசரம் தொற்றிக்கொண்டது. வேகமானால் நரைச்சாயம் குழைத்த ஒரு பிளாஸ்டிக் டப்பி மூடியையும் அதை தொட்டு பயன்படுத்திய பழைய டூத் பிரஷையும் வேக வேகமாக அந்த அறையின் லாஃப்டில் மறைத்து வைத்தாள். சுவரில் ஒரு தினசரி காலண்டரோடு சேர்ந்து தொங்கும் சிலுவை சங்கிலி ஒன்றையும் எடுத்து வேகமாக அணிந்து கொண்டாள். பின் சற்றே கெந்தி நடந்து அந்த கதவை திறந்தாள். மறுபுறத்தில் ஆசிரமத்தில் சார்ஜ்மெண்ட் என்று அட்டெண்டர் என்றும் எப்பொழுதும் எங்கும் பார்க்கும் தலையை நீட்டி எட்டி பார்த்து கொண்டே இருப்பதால் கொக்கு என்றும் பல மாதிரி அழைக்கப்படும் வையாபுரி நின்று கொண்டிருந்தாள், முகத்தில் கசங்களோடு. என்ன அமலா, கதவை திறக்க இவ்வளவு நேரமாக்கும்? பிரேயர் ஆரம்பமாக போகுது என்றான். இதோ வந்துடுறேன். மிக மெலிதான குரலில் பெருமூச்சோடு அவள் பிரேயர் ஹாலில் எல்லோரும் வந்து அமர்ந்தபடி இருந்தார்கள். கழியை ஊன்றிக்கொண்டு நிதானமாக நடந்து வரும் அருணாச்சலம் தாத்தா, ரவிக்கை தெரியாதபடி ஸ்வெட்டர் அணிந்திருக்கும் ரகுமாயி பாட்டி, கோலி சோடாவின் அடிபாகத்தை உடைத்து கண்ணாடியாக அணிந்திருக்கிறாளோ என்று நினைக்க வைக்கும் தேவகி அம்மாள், 2 காலும் சூம்பி போன நிலையில் கையை காலாக்கி கொண்டு ஒரு சிலந்தி பூச்சி தரையில் பரவி வருகிற மாதிரி தவழ்ந்து வந்து வெங்கடகிரி என்ற ஆசிரம உறுப்பினர்களின் வருகையால் பிரேயர் ஹாலும் மொத்தமாக நிரம்பியது. ஹால் சுவரில் ஒரு இடத்தில் ஓம் என்னும் பிரணவ மந்திரம் பெரிதாக வரையப்பட்டு மாட்டப்பட்டிருந்தது. அதற்கு இடது வலதுபுறம் பக்கங்களில் அந்த பிரேயர் ஹாலை கட்டி தந்த வள்ளல் உலகநாதன் செட்டியாரின் படமும் அவரது மனைவி வள்ளியம்மை படமும் மாட்டப்பட்டிருந்தது. பிரணவ மந்திர படத்தின் முன்னால் ஒரு அடி தள்ளி செம்பூன் போட்ட ஒரு மரப்பலகை. அந்த பலகை மேல் அந்த ஆசிரமவாசிகளின் அன்புக்குரிய அப்பாவான அனந்தாச்சரி கதர் வேட்டி ஜிப்பா தரித்திருந்த நிலையில் வந்து அமர்ந்தார். சற்று தள்ளி ஆசிரம செயலாளரான ஸ்ரீனிவாசன், ராகவன் மற்றும் கொக்கு வையாபுரியும் வந்து நின்று கொண்டுவிட அப்பா பேச ஆரம்பித்தார். மிருதுவாய் பஞ்சு போல ஒரு குரல். எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு தை வெள்ளிக்கிழமை, அம்பாளுக்கு ரொம்ப உகந்த விசேஷமான நாள். ஆகையால் நம்ம பிரார்த்தனையில் லலிதா சகஸ்ரநாமத்தை சேர்க்கலான்னு பார்க்குறேன். தியான ஸ்லோகம் சொன்னால் போதும். இது இந்துக்களுக்கு, அதே சமயம் இன்னைக்கு கிறிஸ்துவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் உகந்த நாள். இது நல்ல நாளை நம்ம ஆசிரமத்தில் இருக்கிற எல்லாரும் மதச்சாரியம் இல்லாமல் கொண்டாடணும். நாட்களை நாம் கொண்டாடினா நம்மை அது கொண்டாடணும்னு சொல்லுவா. இங்கே கண்ணுக்கு தெரிஞ்ச 60-70 பேர் இருக்கேள். கண்ணுக்கு தெரியாத நிலையில் ஆயிரக்கணக்கான தேவர்களும் தேவதைகளும் கூட இங்கே இருக்கா. அப்பா பேசிக்கொண்டே போகும்போது இடையில்தான் நுழைய முடிந்தது மீனாட்சியால். புடவை முந்தியால் துடைத்து கொண்டு அவள் தாமதமாக வந்ததை அப்பாவும் கவனிக்க தவறவில்லை. அவளை கூட்டத்தோடு சேர்ந்து அமருபடியும் சைகை காட்டினார். ஸ்ரீனிவாசன் ராகவனையும் போய் அமரச் சொல்லிவிட்டு கூட்டத்தை பார்த்தார். மீனாட்சி அமலா என்கிற அந்த நரைப்பெண் அருகில் போய் உட்கார்ந்திருந்தாள். பிரார்த்தனையும் ஆரம்பமாயிற்று. முதலில் ஓம்காரம் எல்லோரும் ஒருமித்த குரலில் கொடுத்தார்கள். அற்புதமாய் இருந்தது அதன் கிளர்ச்சி. ஒரு நிமிடத்துக்கு பிறகு கூட்டத்திலிருந்து எழுந்து சென்ற ஒரு பெண் திட்டமிட்டது போல் லலிதா சகஸ்ரநாமத்தை ஆரம்பித்தாள். அந்த பெண் வரி வரியாய் சொல்ல கூட்டம் எதிரொலித்தது. கைகூப்பியிருந்த அமலாவும் திரும்பி சொன்னாள். மீனாட்சி அதை ஆச்சரியத்துடன் கவனித்தாள். ஒரு இடத்தில் சொல்லி வந்த பெண்மணியின் உச்சரிப்பில் பிழை. ஆனால் அமலா அதை மிகச் சரியாக சொன்னாள். மீனாட்சிக்கு வெகு ஆச்சரியமாகிவிட்டது. நடுநடுவே மடக்கிய கால் பகுதியை அசைத்து அசைத்து அந்த சூட்டு காயத்தின் பொருட்டு வலி வேதனையும் அந்த பெண் தன் முகத்தில் பரவவிட்டாள். ஸ்லோகம் முடிந்தது. அதன்பின் ஒரு நற்செய்தி வாசிக்கப்பட்டது. இந்த உலகில் எதுவும் காரணமில்லாமல் நடப்பதில்லை. நமக்கு நம்மை சுற்றியும் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தின் பின்னாலும் ஒரு சரியான காரணம் ஒளிர்ந்திருக்கிறது. அதை சந்தோஷமாகவும் துக்கமாகவும் சாதாரணமாகவும் எடுத்துக்கொள்வதெல்லாம் நமது மனம்தான். இந்த மனது எத்தனை தெளிவாக திடமாக இருக்கிறதோ அதற்கேற்ப அந்த காரணத்தை உணரும். மனதை கட்டுப்படுத்தும் அறிவு உணர்ச்சிகளோடு கட்டுப்பாடற்ற உடல் உணர்ச்சிகளோடு சேர்த்தே இறைவன் நம்மை படைத்திருக்கிறான். இந்த இரண்டிலிருந்தும் விலகி அதை ஏகாந்தத்திலும் நம் பிடியிலும் வைத்துக்கொள்ள நம்மால் முடியும். இதற்கு உடம்பு என்றால் என்ன, மனது என்றால் என்ன என்பது நமக்கு தெரிய வேண்டும். அது தெரிந்துவிட்டால் நம் துன்பத்தை கண்டு அஞ்ச மாட்டோம், இன்பத்திலும் மயங்கி கிடக்க மாட்டோம். நாளை உடம்பு என்றால் என்ன என்று பார்ப்போம். செய்தி முடிந்தது. அப்பாவும் எழுந்து கொண்டார். இனிமே நீங்கள் எல்லாரும் காலையில் ஆகாரம் எடுத்துக்க போகலாம். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சின்ன விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். அப்பா கூட்டத்தை பார்த்தார். கூட்டம் இடமும் கூர்ந்து ஒரு கவனிப்பு. நம்ம ஆசிரமத்தில் இருக்கிறவாள்ல சிலர் நிறைய பேர் அரட்டை அடிக்கிறதா, கொக்கு காக்கான்னு சிலருக்கு புனைப்பெயரெல்லாம் வச்சு கூப்பிடுறதா. இது ரொம்ப தப்பு. பொழுது போகாத தியானம் பண்ணலாம். இல்லைனா
பொழுது போகலைன்னா தியானம் பண்ணலாம், இல்லைன்னா புஸ்தகம் வாசிக்கலாம். லைப்ரரியில் எல்லா வித புஸ்தகங்களும் இருக்குது. பைபிள், குரான் கூட வாங்கி வச்சுருக்கேன். அதை எல்லாரும் வாசிக்கலாம். அதை விட்டுட்டு அரட்டை அடிக்கிறது தப்பு. அரட்டை அர்த்தபூர்வமாக இருந்தால் அது கலந்துரையாடல் ஆகிடும். அனர்த்தமாக இருந்தால் தான் அது வெட்டி அரட்டைன்னு சொல்லுவோம். அர்த்தத்தோடு கலந்து உரையாடுங்க. யாரை பற்றியும் புரளி பேசாதீங்க. அது தப்பு மட்டுமல்ல, பாவமும் கூட. பேசிவிட்டு அப்பா போய்விட்டார். எல்லாருக்கும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அமலாவுக்கு சற்றும் சுருக்கென்றிருந்தது. முகத்தில் அது தெரிந்தது. சாப்பிட அமர்ந்தபோது மீனாட்சி தான் எல்லோருக்கும் இலை போட்டாள். அமலாவுக்கும் போட்டபோது அவள் உட்கார சிரமப்படுவதும் அந்த சிரமத்தின் இடையில் சன்னமாக மீனாட்சி என்று முணுகுவதும் காதில் விழுந்தது. ஆச்சரியமாகி போனது. ஒரு கிறிஸ்துவ பெண் ஸ்லோகம் சொல்கிறாள். அவள் அந்தராத்மா ஜீசஸ் என்று அழைக்காமல் மீனாட்சி என்கிறது. வழியிலும் துடிக்கிறாள். கேள்வியோடு வெண்பொங்கலை பரிமாறிவிட்டு தாண்டி போனாள். தூர நின்றபடி அமலா சாப்பிடுவதையே கவனிக்க ஆரம்பித்தாள். ஆசிரமத்தின் அலுவலக அறையில் அப்பாவை ஒரு மிடுக்கான மனிதரும் இன்னும் சிலரும் சந்திக்க வந்திருந்தனர். ஸ்ரீனிவாசன் அப்பாவிடம் அந்த மிடுக்கான மனிதரை அறிமுகப்படுத்தி வைத்தார். அப்பா, இவர் பிரபல சினிமா டைரக்டர் பூர்ணச்சந்தர். கேள்விப்பட்டிருப்பேன். பத்மஸ்ரீ விருது வாங்கினவர். தன் படங்களுக்கு நிறைய விருதுகளும் வாங்கியிருக்கார். தெரியும் சீனு, இவரோட பரத ராஜ்யத்தை நான் 3 தடவை பார்த்திருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். என் படத்தை பலரும் பல தடவை பார்த்தா சொன்னப்போ வராத ஒரு சந்தோஷம் இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஏற்பட்டது. மீடியாவை சரியாக புரிஞ்சுண்டு அதை சரியாக கையாளுற சிலரில் நீங்களும் ஒருத்தர். அந்த காலத்தில் வாசன் ஔவையார் எடுத்தார். அப்புறமா தில்லானா மோகனாம்பாள் எனக்கு பிடித்த படம். சொற்பம்தான் படங்கள் தான். சொல்லுங்கள், என்ன விஷயம்? இப்போ நான் டிவி சீரியல் பண்ணலாம்னு இருக்கேன். என் சீரியலில் அனாதை ஆசிரமம் ஒன்றும் கதைப்படி வருது. அந்த கதையோட ஹீரோயின் அந்த ஆசிரமத்தில் தான் இருக்கா. சொந்த பந்தம்லாம் இருந்தும் தனக்கு யாரும் இல்லைங்கிற ஒரு நினைப்பில் அவள் ஆசிரமத்தில் இருக்கா. திருட்டுத்தனமாவா? அப்படித்தான் வச்சிங்களேன். வாழ்க்கையிலே அவளுக்கு அவ்வளவு வெறுப்பு. திருட்டுத்தனமாங்கிறது ரொம்ப தப்பாச்சே மிஸ்டர் பூர்ணச்சந்தர். கதை அப்படி. அப்புறமா அவள் எப்படி ஆசிரமத்துக்கு வெளியில் வந்து சொந்த பந்தங்க நடுவில் எழுந்து நிற்கிறாங்கிறது தான் கதையின் போக்கு. அப்போது அதுக்காக இந்த ஆசிரமத்திலே ஷூட் பண்ணிக்கிறேன்னு சொல்ல வரையலா? எக்ஸாக்ட்லி. செட் போட்டு எடுக்கிறத விட இப்படி நேச்சுரலாக இருக்கிற இடத்துக்கே வந்து ஷூட் பண்ணால் ஒரு ரியாலிட்டி இருக்குமேன்னு பார்க்குறேன். இதுக்காக நீங்கள் எவ்வளோ பணம் கேட்டாலும் தந்துட தயாராக இருக்கேன். பணத்தை விடுங்கோ. அந்த பெருமாள் கிருபையில் போதிய அளவுக்கு டொனேஷன் எங்களுக்கு வந்துட்டு இருக்குது. நாங்களும் அதை புனிதமான இடமாகத்தான் இதை கருதி காப்பாற்றிட்டு வரோம். உங்கள் ஷூட்டிங்கால் அதுக்கு களங்கம் வந்துடுமோன்னு பயப்படுறேன். நிச்சயமாக வராது. என் யூனிட் ரொம்ப டிசிப்ளினான யூனிட்டு. சிகரெட் பிடிக்கிறவங்க கூட யூனிட்டில் விட்டு வெளியே போய்த்தான் தம் அடிச்சுட்டு வருவான். உங்களுக்கு ஆசிரமம் கோயில் மாதிரின்னு எனக்கு என் யூனிட் கோயில் மாதிரி. ரொம்ப சந்தோஷம். உங்கள் கதையில் எங்கள் ஆசிரமவாசிகள் நடிப்பாளா? பயன்படுத்திக்கிறது தப்பில்லைன்னு நினைக்கிறேன். நல்ல விதமாக காட்டணும். அவங்களா அனாதரவாக பரிதவிக்கிற மாதிரிலாம் காட்டக்கூடாது. இங்கே அவங்க நிம்மதியாக இருக்காங்க. யாரோட பரிதாபமும் இப்போ அவங்களுக்கு தேவையில்லை. நல்லது. வெளியே உள்ள கூட்டு குடும்பங்களில் வாழுறவங்களை விட சொந்த பந்தங்களோடு இருக்கிறவங்கள விட இங்கே இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷமாக அர்த்தபூர்வமாக இருக்கிற மாதிரியே காட்டிடுறேன். பேச்சு மாறக்கூடாது. சினிமாக்காரங்கனாலே இப்படி ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் வந்துடுது மிஸ்டர் அனந்தாச்சாரி. உண்மையிலே இந்த உலகத்திலே இந்த இண்டஸ்ட்ரி மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுற இண்டஸ்ட்ரி இருக்க முடியாது. மனுஷங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணுன்னு கட்டாயமாகவும் விடாப்பிடியாகவும் நினைக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி சினிமா இண்டஸ்ட்ரி தான். இவ்வளவு கஷ்டப்படுற எங்களுக்கு வெற்றி தான் எப்பவும் கேள்விக்குறியாக இருக்குது. ஒவ்வொருத்தர்கிட்டையும் நல்ல எண்ணம், ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஈடுபாடு, ஒவ்வொருத்தர்கிட்டையும் நம்பிக்கை, இந்த அம்சங்கள் கூடுதல் குறைச்சல் இல்லாமல் எங்கே இருந்தாலும் அங்கே வெற்றி உறுதி மிஸ்டர் பூர்ணச்சந்தர். பிரமாதமாக சொன்னீங்க. லௌகிகத்துக்கு நான் வரேன். ஒரு நாள் ஷூட்டிங்க்கு நாள் எவ்வளவு தரணும்? நான் எவ்வளவு தரணும்? வேண்டாம், பிஸ்னஸ் பேச வேண்டாம். ஒரு கட்டிடம் கட்டி கொடுங்கோ, மருந்து மாத்திரை வாங்கி தாங்கோ. இங்கே ஒருத்தருக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கு, அவருக்காக கேர் எடுத்துங்கோ. இப்படி எது செஞ்சாலும் சரி. அனந்தாச்சாரி கைகளை கூப்பிக்கொண்டு சொன்னபோது பூர்ணச்சந்தருக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்து விட்டது. அது சரி, எப்போ ஷூட்டிங்கு? தேதி இன்னும் முடிவு பண்ணலை. உங்கள் சம்மதத்துக்கு பிறகு தான் முடிவு பண்ணலான்னு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இப்போ வேணால் வாங்கோ, முன்னாடியே சொல்லிடுங்கோ. எப்போ வேணால் வாங்கோ. நிச்சயமாக உங்கள் சந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பைபாஸ் பேஷண்ட்டை நீங்கள் இப்போவே உங்களுக்கு உசிதமான ஆஸ்பத்திரியிலே சேர்த்துடலாம். பில்லை எனக்கு அனுப்பிடுங்க, நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப நன்றி மிஸ்டர் பூர்ணச்சந்தர். நன்றி.
பூர்ணச்சந்தர் கூப்பிய கைகளுடன் அப்படியே வெளியே வந்தார். ஸ்ரீனிவாசன் அவரை ஆசிரமத்தை சுட்டிக்காட்ட அழைத்து செல்ல ஆரம்பித்தார். ஒவ்வொரு இடமாக போய்விட்டு சமையல் கட்டுக்கு வந்தபோது அவருக்கு பிரமிப்பாக இருந்தது. எங்கும் துளி கறி இல்லை, கசடு இல்லை. பக்தச்சலம் கூட பளிச்சென்று வேட்டி துண்டு, நெற்றியில் கோபி சந்தனம் என்று எதிரில் வந்து நின்றார். ஓ, எவ்வளவு நீட்டாக இருக்குது இந்த இடம். எல்லாத்துக்கும் இங்கே இருக்கிற என் சிஸ்டர் தான் காரணம். பக்தச்சலம் பணிவாக பதில் சொன்னார். யார் அவங்க? இருங்கோ, கூப்பிடுறேன். மீனாட்சி, மீனாட்சி. அவர் அழைப்புக்கு பதிலாக மீனாட்சியும் ஒரு மிளகாய் வெற்றல் முறத்தோடு எதிரில் வந்து நின்றாள். அவளை பார்த்த நொடி டைரக்டர் பூர்ணச்சந்தர் முகத்தில் சொல்ல முடியாத அளவு அதிர்ச்சி. அம்மா, நீங்களா என்றார் விகசிப்போடு. மீனாட்சியிடம் பதில் இல்லை. மௌனமாக அவரை வெறித்தாள். இவங்கள